சுப்மன் கில்லோட குஜராத் டைட்டன்ஸ் தொடர்ந்து 4 மேட்ச் வின் பண்ணி டேபிளோட டாப்பில் இருந்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ரிஷப் பண்டோடது தொடர்ந்து 3 மேட்ச் வின் பண்ணிவிட்டு அவர் வராரு. ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த 2 டீமும். சர்ப்ரைஸ் ஒரு பக்கம் ஜிடி பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத தாண்டி ஸ்கில்ஃபுல்லாக விளையாண்டா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சை கண்டிப்பாக இருக்க போகுது. ஜிடி லக்னோவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது வாவ், இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டுது. பார்ப்போம். இது வரைக்கும் நெஹாவோட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி இருந்திருக்குது. லக்னோவில் லக் இல்லை ஸ்கில் மூலமாக ஜிடி ஜெயிப்பாங்களா? ஸோ நிறைய விஷயம் பேசுவோம் இந்த வீடியோவில். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாகவும் இருக்க போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணுற ப்ரிவியூ வீடியோக்களில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மேட்சோட வின்னர் யாராக இருப்பா, அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா, இந்த 2 கேள்விக்கும் சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. ஐபிஎல் வின்னர்ஸுக்கான கிஃப்ட்டு அப்படியே படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்கு. அனுப்பி வச்சுருவோம். இது வரைக்கும் வின்னர்ஸ் மெசேஜ் பண்ணாதவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் லக்னோவில் நடக்க இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட் vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி செலிப்ரேஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. அருமையான மேட்ச்னு சொல்லிட்டேன். இதில் லக்னோவோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு பனி தான் டவுட்டாகவே இருக்குது. என்னால் லேப்டாப்லேருந்து பார்த்தா தெரிஞ்சுக்கவே முடியல. பனி விட்டுருங்க. மற்றபடி லக்னோட பிச்சு டாஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லக்னோ அதுவும் ஒரு மாதிரி நல்ல பெல்ட்டாக மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கவனிங்களேன், இங்கே வந்து WPLலேருந்தோ இல்லை போன வருஷம் ஐபிஎல்லேருந்தோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக 171 ஆல்மோஸ்ட் அடிக்க முடியுது. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிக்காமல் ஃபஸ்ட்டு பேட்டிங் போகிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பெரிய ஸ்கோரை அடித்து, ஏன்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ப்ரெஷரே இல்லாமல் ஆடலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த மாதிரியான பிச்சர்ஸில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கலாம்னு நான் ஒரு வகையில் யூகிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் ஆடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஷாட்டுக்கு போகிறதுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் அந்த ஷாட்டுக்கு போகிறது வித்தியாசம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த கை வரலாம், பட் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த கை போமான்னா பார்ப்பாங்க, ஆஸ்கிங் ரேட் பார்ப்பாங்க, கையில் எவ்வளோ விக்கெட் இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மண்டையில் ஓடணும். ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நம்ம அடிப்போம்னு போகலாம். அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதுலேயும் ஜிடிக்கும் சரி எல்எஸ்ஜிக்கும் சரி ஃபஸ்ட்டு பேட்டிங் ரொம்ப 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 லவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இது வரைக்கும் லக்னோ வந்து 238 அடிச்சிருக்காங்க, 203 அடிச்சிருக்காங்க, 209 அடிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் தான் தோற்றுருக்காங்க. அவங்களால அசால்ட்டாக 200 ரன்னு கிராஸ் பண்ண முடியுது. இத்தனைக்கும் 190 சேஸ் பண்ணி வின் பண்ணாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க SRH கிட்ட. ஸோ அவங்களால ஆவரேஜாக 190 அடிக்க முடியுது. இந்த பக்கத்தில் நீங்கள் ஜிடி கிட்ட வாங்கலாம். ஜிடி 217, 232, 196ன்னு போகிறாங்க. அப்போது இவங்களாலையும் அந்த 200 ரன் அடிக்க முடியும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. எல்எஸ்ஜிக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கிடைச்சா பெரிய ஸ்கோர் அடிக்கிறாங்க. இது வரைக்கும் நிலமை அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் 2 டீமையும் நான் யோசிக்கும் போது இவங்களுக்கு டாஸ் பிரச்சனை கிடையாது பாஸ். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா பாஸ் பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க பாஸ். டாஸ் ரொம்ப முக்கியம் பாஸ்ன்னு நான் யோசிக்கிறேன். எல்எஸ்ஜி அவங்களாம் டிஃபெண்ட் நல்லா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஜிடியோட எல்எஸ்ஜியோட டிஃபென்சிவ் கிரிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ பிளேயிங் லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க? எந்த மாற்றமும் கிடையாது. 2 டீமும் நல்ல வின்னிங் சைடாக இருக்காங்க, வெல்த்தியாக இருக்காங்கிறதுனால அதே பிளேயிங் லெவனோடவே போவாங்க, பிரச்சனை கிடையாது. வாங்க பேட்டில் நேருக்குள்ளே போயிடலாம். சரி, நான் சொன்னேன் இல்லையா, இவங்க 2 பேருக்கும் சேசிங் பிரச்சனை. இவங்க 2 பேர்த்தில் எல்எஸ்ஜிக்கு டிஃபெண்டிங் சூப்பராக வருது, நல்லா டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆருக்கு டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆர்ஆர்கிட்ட டிஃபெண்ட் பண்ணதுனால இவங்களால நல்லா டிஃபெண்ட் பண்ண முடியுங்கிறத சொல்லிட முடியாது. ஆனால் நீங்கள் எல்எஸ்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேகேஆர் டிஃபெண்ட் பண்ணாங்க, கேகேஆர் மிஸ்டேக் பண்ணாங்க, ஆனால் கேகேஆர் டிஃபெண்ட் வேறு பண்ணாங்க, எம்ஐயை டிஃபெண்ட் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் டிசி கிட்ட வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டிஃபென்சிவ் கிரிக்கெட் நல்லா வருது. சோஃபார் லக்னோ கிட்ட ஸ்கில் இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் இப்போ 2 டீம் ஹெவி டாப் 3 நிக்லஸ் புரான், ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், இந்த ஹெவி டாப் 3 இருக்கிறாங்க. இப்போ இவங்க கவுண்டர் பண்ணுற அளவுக்கான ஒரு பவுலிங் அட்டாக் 2 டீம்லையும் இருக்குதா, 2 சைட்லையும் இருக்கான்னா பாருங்கள். சிராஜ் நியூ பாலில் வேறு மாதிரி போடுறாரு. இப்போது அப்புறம் மோர்னேம் அவர்கள் மாதிரி இவர் பிரசித் கிருஷ்ணா போட்டிருக்காரு. இப்போ ராஷித் கான் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. சாய் கிஷோர் அவர் ஆல்ரெடி சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்கிறாரு. கெஜ்ரோலியா எடுத்துகிட்டு வந்து வித்த காமிச்சிட்டு இருக்கிறாங்க.
இஷாந்த் சர்மாவை கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் வர போகிறாங்கலாம் தெரியல. ஆனால் திடீர்னு சொல்ல முடியாது. வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்து ஆஃப் ஸ்பின் போடுப்பா, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கப்பான்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை டெவோத்தியா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக பயன்படுத்துறது வாய்ப்பு இருக்குது. இன்ன வரைக்கும் யார் எப்போ பயன்படுத்துவாங்கன்னு தெரியல. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக சிராஜ் கிட்டேருந்து, பிரசித் கிருஷ்ணா கிட்டேருந்து, சாய் கிஷோர் கிட்டேருந்து இவங்க தான் ஓவர்ஸ் போடுறாங்க. அப்போ 12 ஓவர்ஸ் வரைக்கும் நல்லா போடுறவங்க. ராஷித் கானும் இப்போ நல்லா போட்டிருக்காரு. அவர் ஒரு 13-14 அப்படியே 13-15 ஓவர் நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா போடுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போது எல்எஸ்ஜி நல்லா விளையாடுறாங்க. ஹெவி டாப் 3 இருக்குது. பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் எனக்கு பிரச்சனை. நியூ பாலில் விக்கெட்டு இப்போ ஆகாஷ் போன மேட்ச்சில் எடுத்து கொடுத்தாரு. அது ரெகுலர் ஆகுமா? ப்ளஸ் ஒரு கடலில் விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரஹான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தார். லக்கீலி அவுட் ஆகிட்டு போனார் ரஹான் ஷர்துல் தாக்கூரோட அந்த 5 வைடு ஓவரில். இல்லைனா அந்த மேட்ச் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருந்துருப்பாங்க. ஸோ விக்கெட் டேக்கிங் நேக் ஷர்துல் தாக்கூர் ரொம்ப காப்பாற்றுது. இந்த 13வது ஓவர்லேருந்து இல்லை 14வது ஓவர்லேருந்து திக்வேஷ், அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணோய், இவங்கெல்லாம் அந்த இடத்துலேருந்து தான் வராங்க. அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி திக்வேஷோட 18வது 17வது ஒரு அற்புதமாக போடுறாரு. ஸோ இப்போது ஹெவி டாப் 3 வச்சுருக்காங்க ஜிடி. பட் சர்ப்ரைஸ் மிடில் ஆர்டர் வராங்களே. இப்போ ருத்தர்ஃபோர்டா, ஷாருக் கானா, சுந்தரா, டெவோத்தியாவா யார் வராங்கன்னு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களே. இப்போது அந்த சர்ப்ரைஸ் தான் ஆப்பரேட்டிவ் தலைவலி. அப்படின்னா இப்போ அந்த இடத்துல இருந்து தான் ஜிடியோட பவுலிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ரியல் டெஸ்ட் ஆக்சுவலி ஜிடிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். டாப் 3 எவ்வளோ ஹெவியாக அடித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 15 ஓவரில் 160-170 கொடுத்து அடுத்த 6 ஓவர் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, அடிப்போம். ஏன்னா டெத் ஓவரில் ஆவேஷ்கான் நல்லா போடுறாரு. ஷர்துல் தாக்கூர் அந்த டெத் ஓவர் நல்லா போட்டு வந்துட்டு இருக்கிறாரு. திக்வேஷ் நல்லா போட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த கடைசி ஒரு 6 ஓவர் பவர் பிளேவை தாண்டி கடைசி 6 ஓவர், அந்த 6 ஓவர் எல்எஸ்ஜி இது வரைக்கும் 2 மேட்ச் நல்லா போட்டு கண்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் அந்த பவுலிங் அட்டாக் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்ன ஜிடிக்கு. பட் மேலே அங்கே நிக்லஸ் புரான் எடுத்துக்கிட்டிங்கனாலும், மார்ஷ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஏதன் மார்க்கரம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கிட்டே இருந்து ஒரு மாதிரி நல்ல அடிகள் வந்துகிட்டு இருக்கு. ரிஷப் பண்ட்டுக்குன்னு பேட்டில் சரியாக படலை, ஹோம் கிரவுண்ட்லேயே படலை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன அந்த கடைசி 6 ஓவர் ஒரு 7 ஓவர் எல்எஸ்ஜியோட பவுலிங் அட்டாக் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறது மாதிரி எனக்கு மிடில் ஓவர்ஸில் பிரசித் கிருஷ்ணா வருவார்ல, அங்கே பண்ணிட்டு எப்படி ஆடுவார்ல, அதை தான் நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். ஸோ சிராஜின் ஓப்பனிங் ஓவர், அப்புறம் அங்கே எங்கேயாவது அர்ஷத் கானை வச்சு தள்ளி விடுறாங்க, இல்லை ஏதாவது கெஜ்ரிவால் எல்லாம் வச்சு மேட்சப் பண்ணி ஒரு ஓவர் பிரசித் கிருஷ்ணா கூட முடிக்கிறாங்க. மிடில் ஓவரில் பிரசித் கிருஷ்ணா வராரு, சிராஜ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறாரு. ஸோ இப்போது என்ன பிளானுக்குள்ளே போக போகிறார் நெஹ்ரா? டாப் 3 ஹெவியாக இருக்குது. ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் கீழே இருக்கிறாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதோனியும் ஒரு மாதிரி போகிறவர் தான். ஸோ சேலஞ்ச் இப்போ ஜிடிக்கும் எல்எஸ்ஜி காத்துக்கிட்டு இருக்கு. சொல்ல போனால் 2 டீமுமே சூப்பர் ஆடிட்டு இருக்கிறாங்க. பட் இதில் வந்து ஜிடி ஜெயிப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சாய் சுதர்ஷன் பெரிய சிக்ஸர்ஸ், பெரிய பவுண்டரிஸ் அடிக்கணும், விரட்டணும். சுப்மன் கில்லும் அப்படி தான். சுப்மன் கில்லும் அடிப்பார், ஜாஸ் பட்டரும் அடிப்பார். இப்போ ஷாருக் கானுக்கு இங்கே வேலை இருக்குது, ருத்தர்ஃபோர்டுக்கு வேலை இருக்குது, டெவோத்தியாவுக்கு இது யூஷுவல் ஏற்ற கண்டிஷன்ஸ் தான். ஸோ எனக்கு ஜிடி இங்கே டெஸ்ட் செய்யப்பட போகிறாங்க. ஜிடி 53% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின் 47% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ என்னோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு பேட்டிங்கில் கில், மிச்சல் மார்ஷ், சாய் சுதர்ஷன், ஆல்ரவுண்டரில் ராகுல் தெவோத்தியா, பவுலிங்கில் முகமது சிராஜ், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கூர் நான் பிக் பண்ணுறேன். திக்வேஷ் இருக்காரு. விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்டர், நிக்லஸ் புரான். பார்த்தீங்கன்னா இது நல்ல டீம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாய் சுதர்ஷனை கேப்டனாக கூட போட்டுக்கோங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் நிக்லஸ் புரான் இருக்கார். நிக்லஸ் புரான், சாய் சுதர்ஷன் 2 பேரில் யாரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். பட் பூரா நிறைய 6 அடிப்பார், சாய் சுதர்ஷன் நிறைய ரன் அடிப்பார். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கில் இந்த மேட்ச்சில் நல்லா போவாருங்கிற மாதிரி தோணுச்சுனாலும் நீங்கள் கில்லை பிக் பண்ணிக்கோங்க, பார்த்து விளையாடுக்கோங்க. இதுதான் என்னோட டீமு. அண்ட் இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு பந்தயம் அடிக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை டாப் 3 உங்களுக்கு கொண்டு வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? டன். இந்த வீடியோ நிறைவடைகிறது. நல்ல மேட்சுக்கான ப்ரிவ்யூ நிறைவடைகிறது. நல்ல மேட்ச்சு கண்டிப்பாக பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும் போது 5வது விக்டரியை சுப்மன் கில் தொடர்ந்து ருசிப்பாரா, இல்லை தொடர்ந்து 4வது விக்டரியை ரிஷப் பண்ட் ருசிப்பாரா பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர்ஸ் இவங்க எல்லாமே ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?